चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/7/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். ஆகாரத்தில் நிராகாரத்தை பார்ப்பதற்கான பயிற்சி. ஆகாரத்தை பார்த்து கொண்டே நிராகாரத்தை பார்ப்பதற்கான பயிற்சி ஆகிவிட்டதா? எப்படி தந்தை ஆகாரத்தில் நிராகார ஆத்மாக்களைத்தான் பார்க்கிறார், அதேபோல் தந்தைக்கு சமமானவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? எப்பொழுதும் உயர்ந்த விதையாக எது இருக்கிறதோ அதன் பக்கம்தான் பார்வையும் உள் உணர்வும் செல்லும். அப்படி இந்த உடலின் நடுவே உயர்ந்த பொருளாக எது இருக்கிறது? நிராகார ஆத்மாதான். அப்படி உருவத்தை பார்க்கிறீர்களா அல்லது ஆத்மாவை பார்க்கிறீர்களா? ஏனென்றால் இப்பொழுது வித்தியாசத்தை தெரிந்து கொண்டீர்கள் மற்றும் மகா மந்திரத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் மற்றும் பார்த்தும் விட்டீர்கள். வேறு இன்னும் என்ன இருக்கிறது? மற்றபடி நிலைத்து இருக்கும் விஷயத்தில் பயிற்சி உள்ளவராக ஆகியிருக்கிறீர்களா? ஒவ்வொருவரும் அவரவர்களின் அனுபவத்தை கூறினார்கள். கடைசி வரை முதல் பாடத்தின் பயிற்சி செய்பவராகவே இருப்பீர்கள் என்று அப்படி புரிந்து கொள்ளலாமா? கடைசி வரை பயிற்சி செய்பவராகவே இருப்பீர்களா அல்லது சொரூபமாக ஆகிவிடுவீர்களா? முடிவிற்கு எவ்வளவு காலத்திற்கு முன்பு இந்த பயிற்சி முடிவடையும் மற்றும் சொரூபமாகிவிடுவீர்கள்? உடலை விடும் வரை பயிற்சி செய்பவர்களாகவே இருப்பீர்களா? முதல் பாடத்தின் முடிவு எப்பொழுது ஏற்படும்? கடைசி வரை பயிற்சி செய்பவராகவே இருப்போம் என்று கூறுபவர்கள் கையை உயர்த்துங்கள். உடலில் ஆத்மாவை பார்க்கும் முதல் பாடத்தை பற்றி கேட்கிறோம். இப்பொழுது உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்கிறீர்களா? பேசுகிறீர்கள் என்றால் எதனோடு பேசுகிறீர்கள்? ஆத்மாவோடு. உடலில் ஆத்மா தென்பட வேண்டும். இதில் ஒருவேளை கடைசி வரை பயிற்சி செய்பவராகவே இருந்துவிட்டால் ஆத்ம அபிமானியின் மற்றும் தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் ஆனந்தம் மற்றும் சுகம் என்ன இருக்கிறதோ அதை சங்கம யுகத்தில் அனுபவம் செய்ய மாட்டீர்களா? சங்கம யுகத்தின் ஆஸ்தி எப்பொழுது பிராப்தியாகிறது? சங்கம யுகத்தின் ஆஸ்தி எது? அதீந்திரிய சுகம். இது எப்பொழுது வீட்டிற்கு செல்பவராக இருப்பீர்களோ அப்பொழுது கிடைக்குமா என்ன? ஆத்மீக சொரூபமாகி நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஆத்மாவாகி நடந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி இல்லையா? இப்பொழுது உடலை மற்றும் ஆத்மாவை பார்க்கும்போது கவர்ச்சி உடலின் பக்கம் இருக்கிறதா அல்லது ஆத்மாவின் பக்கம் இருக்கிறதா? ஆத்மாவை பார்க்கிறீர்கள்தான் இல்லையா? உடலில் ஆத்மாவை பார்ப்பது என்பது நடைமுறையில் மற்றும் இயற்கையான சொரூபமாக ஆகியே விட வேண்டும். இன்னும் உடலை பார்க்கிறீர்களா என்ன? சேவையோ ஆத்மாவிற்கு செய்கிறீர்கள்தான் இல்லையா? எந்த நேரம் உணவு அருந்துகிறீர்களோ அப்பொழுது ஆத்மாவிற்கு உணவு அளிக்கிறீர்களா அல்லது உடலின் உணர்விலிருந்து சாப்பிடுகிறீர்களா? ஏணிப்படியில் இறங்கி மற்றும் ஏறுகிறீர்களா?
ஏணிப்படி விளையாட்டு பிடித்திருக்கிறதா? இறங்குவது மற்றும் ஏறுவது யாருக்கு பிடித்திருக்கிறது? சிறு சிறு குழந்தைகள் ஏணிப்படியை எங்கு பார்த்தாலும் அவசியம் ஏறுவார்கள் மற்றும் இறங்குவார்கள். அப்படியானால் கடைசி வரை குழந்தைத்தனமாகவே இருக்குமா என்ன? பெரியவர்களாக ஆக மாட்டீர்களா? எப்படி உடலும் வயோதிக நிலையை அடைகிறது என்றால் மெதுமெதுவாக குழந்தை பருவத்தின் சமஸ்காரங்கள் அகன்று கொண்டே செல்லும் இல்லையா? இந்த இறங்குவது ஏறுவது என்ற குழந்தை பருவ விளையாட்டு எதுவரை இருக்கும்? உடலில் இருந்தும் எப்பொழுது ஆத்ம நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுதுதான் சாட்சாத்கார மூர்த்தியாக காட்சி கொடுப்பவராக ஆக முடியும். ஒருவேளை கடைசி வரை பயிற்சி செய்பவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் முதல் பாடத்தை பரிபக்குவம் ஆக்குவதில் தோய்வு வந்துவிடும். பின்பு நிரந்தரமாக சுலபமான நினைவு மற்றும் சொரூபத்தின் நிலையில் வெற்றியை பார்க்க மாட்டீர்களா? உடலை விடும் பொழுதுதான் வெற்றி அடைவீர்களா? ஆனால் அப்படி இல்லை. இந்த ஆத்மீக சொரூபத்தின் அனுபவத்தை முடிவிற்கு முன்பே செய்ய வேண்டும். எப்படி அநேக ஜென்மங்கள் தன்னுடைய உடலின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாகவே இருந்தது, அதேபோல் தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் நினைவின் அனுபவத்தை குறைந்த காலம் கூட செய்ய மாட்டீர்களா என்ன? இது இருக்க வேண்டுமா? இந்த முதல் பாடம் முடிவடைந்தே விடும். இந்த ஆத்ம அபிமானியின் நிலைதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் காட்சிகள் காண்பிப்பதற்கு பொறுப்பாளர் ஆவீர்கள். எனவே இந்த கவனம் வைக்க வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொள்வது தன்னுடைய சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருப்பதுதான் இல்லையா? எப்படி பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமார் என்று கூறுவதினால் பிரம்மா பாபா மற்றும் பிரம்மா குமார் என்ற நிலையின் சொரூபம் மறக்கிறதா என்ன? முழு நாள் நடவடிக்கைகளுக்கு இடையே நான் பிரம்மா குமார் என்பது மறக்கிறதா என்ன? எப்பொழுது இது மறப்பது இல்லையோ சிவவம்சி என காரணத்தினால் தன்னுடைய ஆத்மீக சொரூபத்தை ஏன் மறக்கிறீர்கள்? பாப்தாதா என்று கூறுகிறீர்கள் இல்லையா? எப்பொழுது சிவபாபா என்ற வார்த்தையை கூறுகிறீர்கள் என்றால் நிராகார சொரூபம் எதிரில் வருகிறது இல்லையா? எப்படி பிரம்மா குமார் என்ற சொரூபம் நிரந்தரமாக உறுதியாகிவிட்டதோ அதேபோல் தன்னுடைய சிவவம்சியின் சொரூபம் கடைசியில் ஆவீர்களா? பாப்தாதா என்று சேர்த்தே கூறுகிறீர்கள் அல்லது தனித்தனியாக கூறுகிறீர்களா? எப்பொழுது பாப்தாதா என்ற வார்த்தையே சேர்த்தே கூறுகிறீர்கள் என்றால் தன்னுடைய இரண்டு சொரூபம், ஆத்மீக சொரூபம் மற்றும் பிரம்மா குமாரியின் சொரூபம் இரண்டின் நினைவும் இருப்பதில்லையா? இந்த பயிற்சியை முதலிலேயே முடிக்க வேண்டியிருக்கும். கடைசி நேரத்திற்காக இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கும். கடைசி நேரத்தில் புது புது பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்று பட்டம் வாங்குவோம் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? ஒருவேளை இந்த முதல் பாடமே நினைவில் இல்லை என்றால் சம்பூர்ண நிலையின் பட்டமும் வாங்க முடியாது. பட்டம் கிடைக்காவிட்டால் என்னவாகும்? தர்மராஜின் கோர்ட் நோட்டீஸ் வரும். எனவே இந்த பயிற்சியை உறுதியாக செய்யுங்கள். எப்படி விகாரத்தை முற்றிலும் என்ன ரூபத்திலிருந்து கூட அகற்றுவோம் என்று நிச்சயம் செய்திருந்தீர்கள். அதில் பெரும்பான்மையானோர் வெற்றி அடைந்தீர்கள் இல்லையா? தன்னுடைய உறுதிமொழியின் ஆதாரத்தின் மேல் இருக்கிறது. எந்த விஷயத்தில் மிகவும் சக்திசாலியான உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த உறுதிமொழி நடைமுறை ரூபம் எடுத்து விடுகிறது. ஒருவேளை கடைசி
பாடம் என்று நினைத்தீர்கள் என்றால் முடிவு என்ன ஆகிவிடுகிறது? நடைமுறையில் ஏற்படுவது இல்லை, பயிற்சியாகவே இருந்து விடுகிறது. இந்த விஷயங்களை முதலில் கடக்க வேண்டும். ஒருவேளை கடைசி வரை கடப்பீர்கள் என்றால் முழுமையான அத்தீந்திரிய சுகத்தின் ஆஸ்தியை எப்பொழுது அடைவீர்கள்? நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கின்றன. அதில் ஒவ்வொருவரும் அவரவரின் சக்திக்கேற்றபடி கடந்து பயிற்சிக்கு பதிலாக நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிலர் சில விஷயங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி லௌகீக உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிலர் பயிற்சியிலும் சிலர் நடைமுறையிலும் இருக்கிறார்கள். ஒரே அலௌகீக பரலோகீக சம்பந்தத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்கள். கனவிலும் கூட ஒருபோதும் எண்ணத்தில் உடலின் உணர்வின் பக்கம் உள் உணர்வு மற்றும் பார்வை செல்ல வேண்டாம். இதில் பாண்டவர்களையும் கடந்து செல்ல வேண்டும். லௌகீகத்தை அலௌகீகத்தில் மாற்ற வேண்டும். ஏனென்றால் இது நன்மைக்கானதாக ஆனது. நீங்களோ மதுவன் வட்டியில் இருப்பவர்கள் இல்லையா? அப்படியானால் முதல் படியை கடந்து செல்ல வேண்டும் இல்லையா? எது ஒரு நொடியில் முன்பு இல்லாமல் இருந்ததோ அது இப்போதைய ஒரு நொடியில் ஆக முடியாதா என்ன? மதுபனின் பாண்டவர்கள் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஏதோ சிறிய கீதா பாடசாலையின் மாணவன் இல்லை. அப்படியானால் இவர்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? இவர்களுடைய படிப்பு எவ்வளவு உயர்ந்தது? ஒரு நொடி முன்பு உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்த நிலை அதிசயப்படும்படி மாறி அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிடட்டும். மகாவீர் சேனை என்ன செய்தது? முழு இலங்கையும் எப்பொழுது எழுத்திவிட்டீர்களோ இந்த படியை கடக்க முடியாதா? முதல் படியை பற்றி கூறினோம். இரண்டாவது படி கர்ம இந்திரியங்கள் மேல் வெற்றி. மூன்றாவது வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் மேல் வெற்றி. இதுதான் கடைசி. ஆனால் இரண்டாவதையும் கடந்துவிட வேண்டும். நாங்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என்று ஊக்கம் உற்சாகத்தோடு சொல்ல முடிய வேண்டும். இரண்டாவது படியோ மிகவும் சுலபம். எப்பொழுது உடலில் இருந்து கொண்டே இறந்து விட்டீர்களோ மர்ஜீவா, பின்பு பழைய கர்ம இந்திரியங்கள் மேல் கவர்ச்சி ஏன் இருக்கிறது? மர்ஜீவா ஆகிவிட்டீர்கள் என்றால் முடிந்து விட்டதுதான் இல்லையா? எப்படி ஜாதகத்தை பார்த்து இவர் இந்த வயசு வரை இருப்பார், பின்பு இறந்து விடுவார் என்று கூறுகிறார்கள் இல்லையா? ஆனால் யாராவது தான புண்ணிய காரியங்கள் செய்தார்கள் என்றால் புது ஜென்மம் மாதிரி புதிய ஆயுள் தொடங்கிவிடும். அப்படி மர்ஜீவா ஆகியிருக்கிறீர்கள், அதாவது எல்லாவற்றிலும் இறந்து விட்டீர்கள் இல்லையா? பழைய ஆயுள் முடிந்துவிட்டது. இப்போதோ புதிய ஜென்மம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் பிரம்மா குமாரிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் பிரம்மா குமாரிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் மேல் வெற்றி இல்லை என்பது இருக்க முடியுமா என்ன? பழைய கணக்கு இருக்கிறது என்றால் முடிந்துவிட்டது. எப்பொழுது மர்ஜீவா ஆனீர்களோ, பிரம்மா குமார் ஆகிவிட்டீர்களோ, பின்பு கர்ம இந்திரியங்களுக்கு எப்படி வசமாக முடியும்? பிரம்மா குமாரரின் புது வாழ்வில் கர்ம இந்திரியங்களுக்கு வசமாவது என்றால் என்ன என்ற இந்த ஞானத்திலிருந்தும் விலகிவிடுகிறார்கள். இப்பொழுது சூத்ர நிலையிலிருந்தும் மர்ஜீவா ஆகவில்லையா என்ன? அல்லது இப்பொழுதுதான் ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? சூத்ர தன்மையின் சிறிய சமஸ்காரம் கூட எங்காவது மாட்டிக்கொண்டிருக்கவில்லையே. சிலருடைய மூச்சு மறைந்திருக்கிறது, சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வரும். இங்கேயும் அந்த மாதிரியா என்ன? பழைய சமஸ்காரம் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்றால்
மர்ஜீவா ஆகிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? மர்ஜீவா ஆகவில்லை என்றால் பிரம்மா குமார் என்று எப்படி கூற முடியும்? மர்ஜீவாவாகவோ ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி பிரம்மா குமார் ஆன பிறகுதான் மாயா வருகிறது என்ற எண்ணம் வருகிறது? சூத்ரகுமாரரிடம் மாயா வருகிறதா என்ன? நீங்கள் ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? மர்ஜீவா ஆகிவிட்டோம் என்று கூறுங்கள். மர்ஜீவா ஆன பிறகு மாயாவிற்கு சவால் விட்டீர்கள். எனவே மாயா வருகிறது, அதோடு சண்டையிட்டு நாங்கள் வெற்றியாளர் ஆகுகிறோம் என்று அப்படி ஏன் கூறுவதில்லை? நீங்கள் மகாவீர் என்றால் உங்களுடைய போதையை நஷா எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்கங்களேன். எப்பொழுது தன்னை பிரம்மா குமார் என்று நினைப்பீர்களோ அப்பொழுது இந்த கர்ம இந்திரியங்களின் கவர்ச்சி என்ற இரண்டாவது படி இருக்கிறது இல்லையா? அதையும் கடந்து சென்று விடுவீர்கள். பிரம்மா குமார் மற்றும் சிவகுமார் என்ற இரண்டு நினைவும் வைப்பதினால் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. ஏனென்றால் பிரம்மா குமார் என்று நினைப்பதினால் பிரம்மா குமாரின் காரியம், பிரம்மா குமாரரின் குணம் என்ன என்பது நினைவில் இருக்கிறது இல்லையா? அப்படி இப்பொழுது இரண்டாவது மற்றும் மூன்றாவது படியை கடந்து சென்று கௌரவமாக தேர்ச்சி பெறுவதின் அருகில் வருவதற்காக இந்த பட்டி செய்திருக்கிறீர்கள். அப்படி இந்த பட்டியின் முடிவோ இதையும் முடித்துவிட வேண்டும். அப்படியே பார்த்தாலும் இடத்தின் ஆதாரத்தில் நிலை உருவாகிறது. இந்த மதுபனின் இடம் அப்படிப்பட்டது. அது ஸ்திதியை, மனநிலையையே மாற்றிவிடுகிறது. மனநிலையின் மேல் இடத்தின் பாதிப்பு இருக்கிறது. மேலும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இடத்தின் போதை எவ்வளவு இருக்கிறது? தன்னுடைய நாட்டின், தன்னுடைய வீட்டின் போதை இருப்பது இல்லையா? எப்படி மிக பெரிய வீட்டில், மாளிகையில் இருக்கிறார்கள் என்றால் இடத்தின் பாதிப்பு நிலையின் மேல் ஏற்படுகிறது. அப்படி நீங்கள் அனைவரும் இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இதன் பாதிப்பு கூட மனநிலையின் மேல் ஏற்பட வேண்டும். உயர்ந்த வரதான பூமியின் நிவாசியாக இருக்கிறீர்கள் என்றால் தன்னுடைய நிலையும் எப்பொழுதும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியதாக ஆகிக்கொள்ள வேண்டும். யார் சாட்சாத்கார மூர்த்தியாக இருப்பாரோ அவர்தான் வரதானம் கொடுக்க முடியும். ஏதாவது பக்தருக்கும் வரதானம் கிடைக்கிறது என்றால் சாட்சாத்கார மூர்த்தி மூலமாக தான் கிடைக்கிறது இல்லையா? எனவே சாட்சாத்கார தபால் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி ஆவதினால்தான் வரம் அளிப்பவராக ஆக முடியும். வள்ளல் தந்தையின் குழந்தைகள் வள்ளலாக வேண்டும். வாங்குபவராக இல்லாமல் கொடுப்பவராக ஆக வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கொடுக்க வேண்டும். எப்பொழுது வள்ளலாகி விடுகிறீர்கள் என்றால் வள்ளலின் முக்கியமான குணமாக எது இருக்கிறது? நன்மை செய்யும் சிந்தனை உடையவர். யார் மற்றவர்களின் நன்மைக்கு பொறுப்பாளராக ஆகிறாரோ அவர் தனக்கும் நன்மை செய்ய முடியாதா? நான் வள்ளலின் குழந்தை, ஒரு நொடி கூட கொடுக்காமல் இருக்க முடியாது என்று அப்படி நினையுங்கள். அவரைத்தான் மகாதானி என்று கூறப்படுகிறது. எப்பொழுதும் கொடுக்கும் கதவுகள் திறந்தே இருக்கட்டும். எப்படி கோயிலின் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது, அதையும் இன்றைய நாட்களில் மூடுகிறார்கள். அதேபோல் வள்ளலின் குழந்தைகளின் கொடுக்கும் கதவுகள் ஒரு பொழுதும் மூடப்படுவதில்லை. ஏதாவது கொடுத்தோமோ என்று ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு வினாடியிலும் சோதனை செய்யுங்கள். எடுக்கவில்லையே, கொடுத்து கொண்டே இருங்கள். பெற வேண்டும், எடுக்க வேண்டும் என்றால்
அது தந்தையிடமிருந்து, அதையோ எடுத்தே ஆகிவிட்டது. இப்பொழுது கொடுக்க வேண்டும். எடுப்பதற்கு ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? என்னென்ன எடுக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் எடுத்தாகிவிட்டது. மற்றபடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. எவ்வளவிற்கு எவ்வளவு கொடுப்பதில் பிஸியாக இருப்பீர்களோ அந்த அளவு எந்த விஷயங்கள் கடந்து செல்வது கடினமாக அனுபவம் ஆகிறதோ அவை சுலபமாகிவிடும். ஏனென்றால் மகாதானி ஆவதினால் மகான் சக்தியின் பிராப்தி தானாக ஏற்படுகிறது. அப்படியானால் இந்த காரியம் நல்லதுதானே? கொடுப்பதற்காக உங்களுடைய பெட்டகம் நிரம்பி இருக்கிறது இல்லையா? இதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா? எதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களோ அதில் ரைட் அடையாள குறி போட்டுக்கொண்டே செல்லுங்கள். எதில் முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இந்த பட்டியில் தேர்ச்சி அடைந்து வெளியாக வேண்டும். எவ்வளவு வள்ளலாவீர்களோ அவ்வளவு நிரப்பவும் செய்கிறது. பெட்டகம் நிரம்பி இருக்கிறது என்றால் ஏன் வள்ளலாக கூடாது? இதைத்தான் நிரந்தர ஆன்மீக சேவாதாரி என்று கூறுவது. அப்படி இந்த பட்டியில் நிரந்தர சேவாதாரியாகி வெளியேற வேண்டும். எதுவரை தியாகம் இல்லையோ அதுவரை சேவாதாரி ஆக முடியாது. சேவாதாரி ஆவதினால் தியாகம் சுலபமாகவும் தானாகவும் ஆகிவிடும். தன்னை எப்பொழுதும் பிஸியாக வைப்பதற்கு இதுதான் வழி. எண்ணத்தில் புத்தியால் ஸ்தூல உடல் சேவைகளிலிருந்தும் எவ்வளவு பிஸியாக இருப்பீர்களோ அவ்வளவு மாயா வாய்ப்பை எடுத்து கொள்கிறது. எதுவரை தியாகம் இல்லையோ அதுவரை சேவாதாரி ஆக முடியாது. சேவாதாரி ஆவதினால் தியாகம் சுலபமாகவும் தானாகவும் ஆகிவிடும். தன்னை எப்பொழுதும் பிஸியாக வைப்பதற்கு இதுதான் வழி. எண்ணத்தில் புத்தியால் ஸ்தூல உடல் சேவைகளிலிருந்து எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மாயா வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. ஒருவேளை ஸ்தூலம் மற்றும் சூட்சுமம் இரண்டு ரூபங்களிலும் தன்னை எப்பொழுதும் பிஸியாக வைத்தீர்கள் என்றால் மாயாவிற்கு வாய்ப்பு கிடைக்காது. எந்த நாளில் ஸ்தூல சேவையும் மிகவும் ஆர்வத்தோடு ஒருவேளை தேவதையாக செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நாளை சோதித்து பார்த்தால் மாயா வந்திருக்காது. ஒருவேளை மனிதனாகி செய்திருந்தீர்கள் என்றால் வாய்ப்பு கொடுத்து விடுகிறீர்கள். ஆனால் சேவாதாரியாகி மேலும் தேவதையாகி தன்னுடைய ஆர்வம் மற்றும் உற்சாகத்தோடு தன்னை பிஸியாக வைத்திருந்து பார்த்தீர்கள் என்றால் ஒருபோதும் மாயா வராது. குஷி இருக்கும். குஷியின் காரணமாக எதிர்ப்பதற்கு பதிலாக மாயா துணிச்சல் வைக்காது. எனவே பிஸியாக வைத்து கொள்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். இன்று புத்தி ஃப்ரீயாக இருக்கிறது என்று பார்த்தீர்களேயானால் நீங்களே டீச்சராகி புத்தியால் காரியம் செய்யுங்கள். எப்படி ஸ்தூல காரியங்களுக்காக இன்று இந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கிறீர்கள், பின்பு சோதிக்கிறீர்கள். இதேபோல் தன்னுடைய புத்தியை பிஸியாக வைப்பதற்கு கூட தினம்தோறும் நிகழ்ச்சிகள் இருக்க வேண்டும். நிகழ்ச்சிகள் மூலமாக முன்னேற்றம் செய்ய முடியும். ஒருவேளை நிகழ்ச்சி இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் சரியான நேரத்தில் நிறைவேறுவதில்லை. தினசரி நிகழ்ச்சிக்கான குறிப்பேடு இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அனைவரும் மிக பெரியவர்கள் இல்லையா? பெரிய மனிதர்கள் நிகழ்ச்சிகளை முடிவு செய்துதான் அதன் பிறகு எங்காவது செல்வார்கள். எனவே தன்னையும் மிக பெரிய தந்தையின் குழந்தை என்று நினைத்து ஒவ்வொரு வினாடிக்கான நிகழ்ச்சியினை நிர்ணயம் செய்யுங்கள். எந்த விஷயத்திற்கு உறுதிமொழி செய்யப்படுகிறதோ அந்த விஷயத்தில் மனோபலம் இருக்கும். அப்படியே சாதாரணமாக மட்டும் சிந்தித்தீர்கள் என்றால் அதில் மனோபலம் இருக்காது. எனவே இதை செய்தேதான் ஆக வேண்டும் என்று உறுதிமொழி எடுங்கள். பார்க்கலாம், செய்யலாம் என்று அப்படி இருக்க வேண்டாம், செய்தே ஆக வேண்டும். எப்படி ஸ்தூல காரியம் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் உறுதிமொழி எடுப்பதினால் செய்து விடுகிறீர்கள் இல்லையா? ஒருவேளை பலவீனமான சிந்தனை இருந்தால், செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால் ஒருபோதும் முடிக்க மாட்டீர்கள். பின்பு சாக்கு போக்குகளும் அதிகம் உருவாகிவிடும். உறுதிமொழி எடுப்பதினால் அதற்கான நேரமும் கிடைக்கும், சாக்கு போக்குகளும் அகன்றுவிடும். இன்று புத்தியை இந்த காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். விதவிதமான பிரச்சனைகள், முயற்சி செய்யாமல் ஆக்கும் வீணான எண்ணங்கள், சோம்பேறித்தனம் ஆகியவை வரும். ஆனால் மனோபலம் இருக்கும் காரணத்தினால் அவற்றையெல்லாம் எதிர்த்து வெற்றியாளராகி விடுவார். இந்த தினசரி குறிப்பேட்டை உருவாக்குங்கள். பின்பு பாருங்கள் எப்படி ஆன்மீக நிவாரணம் கொடுக்கக்கூடியவர்களாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தென்படுவீர்கள். ஆத்மாவை குறிக்கும் மற்றும் சாரத்தை குறிக்கும், அப்படி இரண்டுமாக ஆகிவிடுவீர்கள். தெய்வீக குணங்களின் கவர்ச்சி, அதாவது சாரமாக அந்த ருஹா என்பது இருக்கும். மேலும் ஆத்மீக சொரூபம் தென்படும். அந்த மாதிரியான லட்சியம் வைக்க வேண்டும். அப்படி உருவத்தின் மறைந்த நிலை ஆத்ம நினைவு அந்த மாதிரி இந்த பட்டியினால் ஆகிச் செல்ல வேண்டும். இந்த உடல் பெட்டி மாதிரி முற்றிலும் அனுபவமாகட்டும். இதனுள் இருக்கும் வைரம், அவருடன் தான் சம்பந்தம், அன்பு இருக்க வேண்டும். அந்த மாதிரி அனுபவம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் இடத்தின் ஆதாரம் எடுத்து ஸ்திதியை, மனநிலையை உருவாக்குங்கள். நல்லது. வரதானம். நடைமுறை வாழ்க்கை மூலமாக பரமாத்ம ஞானத்தின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைபவர் ஆகுக. இப்பொழுது தர்ம யுத்த மேடைக்கு வர வேண்டும். அந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைவதற்கான சாதனம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை. ஏனென்றால் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கையாகும். உங்கள் மூலம் ஞானம் மற்றும் குணம் நடைமுறையில் தென்படட்டும். ஏனென்றால் தற்சமயம் கலந்துரையாடுவதினால் தன்னை நிரூபிக்க முடியாது. ஆனால் தன்னுடைய நடைமுறை தாரணை சொரூபத்தினால் ஒரு நொடியில் யாரையும் அமைதியாக்க முடியும். ஸ்லோகன். ஆத்மாவை பிரகாசமானதாக ஆக்குவதற்காக பரமாத்ம நினைவினால் மனதின் குழப்பங்களை முடிவு கட்டுங்கள். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।